சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 42 ஒரு வாசிங்க. அவருக்கு 12 வயதான போது அவர்கள் அந்த பண்டிகை முறைமையின்படி எருசலேமுக்கு போய் பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது பிள்ளையாகிய இயேசு எருசலேமிலே இருந்து விட்டார். இது அவருடைய தாயாருக்கும் யோசேப்புக்கும் தெரியாதிருந்தது. அவர் பிரயாணக்காரரின் கூட்டத்திலே இருப்பார் என்று அவர்கள் நினைத்து ஒரு நாள் பிரயாணம் வந்து உறவின் முறையாரிடத்திலும் அறிமுகமானவர்களிடத்திலும் அவரை தேடினார்கள். காணாததினாலே அவரை தேடிக்கொண்டே எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவவும் கண்டார்கள். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுதரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடே உன்னை தேடினோமே என்றாள். அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்றார். அல்லேலூயா. கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இடத்துல ஒரு சம்பவத்தை குறித்து வாசிக்கிறோம். இயேசுவுக்கு 12 வயதான போது அவள் எருசலேமை தொழுது கொள்ள போனார்கள். போகும்போது பிள்ளையாகி இயேசு எருசலேமில் இருந்து விட்டார். இவர்கள் கூட்டத்தோட இருப்பார் என்று சொல்லி இவர்கள் போய்விட்டார்கள். 3 நாள் பிரயாணம் பண்ணின பின்பு போய் பார்க்கிறார்கள், பிள்ளையாகி இயேசுவை காணவில்லை. உடனே பெற்றோருக்கு ரொம்ப வேதனையாகி விட்டது. பதைத்து போய் திரும்ப ஓடி வந்து எல்லா இடத்திலும் விசாரிக்கிறார்கள். நீங்க கற்பனை பண்ணி பார்த்தா தெரியும். பிள்ளைய காணலன்னு படர்ந்து போய் எல்லா இடத்துலயும் போய் விசாரிக்கிறாங்க, எல்லா இடத்துலயும் போய் தேடுறாங்க. தேடி வந்து 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 ஆண்டோடைய ஆலயத்துக்கு வந்துட்டாங்க. அங்க வந்து பார்த்தா இயேசு பெரிய பெரிய போதகளோடு உட்கார்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அவங்களை கேள்வி கேட்கிறாரு, இவரும் பதில் சொல்கிறார். அதை பார்த்த உடனே ஆச்சரியப்படுகிறார்கள். ஆச்சரியப்பட்டு, மகனே, உங்க எங்கெல்லாம் தேடினோம், நானும் தகப்பன் விசாரத்தோடு கவலையோடு வேதனையோடு தேடினோமே அப்படிங்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, அப்படியா, நானும் தேடணும். 2 நாள் உங்களை பார்த்த உடனே எனக்கு தூக்கமே வரல. ஒரு காலை தூக்கிப்பட்டு எங்க அப்பா மேல படுத்து தூங்கினாதான் எனக்கு தூக்கம் வரும். இப்ப தூக்கமே, அப்படியெல்லாம் அவர் சொல்லல. ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் பிதாவுக்கு அடுத்தவர்கள் இருக்க வேண்டும் என்று நீங்கள் அறியீர்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஏன் இந்த காரியத்தை நான் தியானிக்கிறேன் என்று சொன்னா, நான் சில நாட்களுக்கு முன்பாக ஆண்டவர் என் உள்ளத்துல ஒரு காரியத்தை கொடுத்தார். இன்னைக்கு அநேக இடங்களில் சுவிசேஷ பிரசங்கம் என்று என்ன பிரசங்கத்தை எடுக்கிறோம் என்று சொன்னால், உனக்கு வேதனை இருக்கிறா, பிரச்சனை இருக்கா, கவலை இருக்கா, இதைத்தான் சொல்றோம். இயேசு ஒரு அற்புதங்களின் நாயகர் என்பதை மட்டும்தான் நம்ம சொல்கிறோம். ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு, இயேசுடைய உபதேசங்களை நீ போதிக்கணும். பப்ளிக்ல போய் நின்றுட்டு நம்ம என்ன செய்யணும்? இயேசு ஒரு மனிதன் இப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார், ஒரு மனிதன் இதை செய்யக்கூடாது என்று சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒருவேளை அது வெளிப்பாடா கூட இருக்கலாம். அதன் பேர்ல ஆண்டவர் ஊழியத்துல பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அப்படி நான் அதை தியானித்துக் கொண்டு இருக்கும்போது, இயேசு கிறிஸ்து எதையெல்லாம் பேசினார், முதல் முறையாக ஒரு வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன? இயேசு பூமியில மனுஷனாய் வந்த பிறகு முதல் முறையாய் அவருடைய வாயிலிருந்து வாழ்ந்த வார்த்தை என்ன? நிறைய பேர் நினைச்சுக்கிடுவோம் யோவான்ட்ட போய் பேசினார் அப்படின்னு நினைச்சுக்கிடுவோம், அல்லது திராட்சரசம் அந்த அற்புதத்தை நினைச்சுக்கிடுவோம். நானும் அப்படி நினைக்கும் போதுதான் அதுக்கு முன்பாகவே ஆண்டவர் பேசி இருக்கிறார். முதல் வார்த்தையே பட்டார்னு அடிக்காரு பாருங்க, ஏன் என்னை தேடினீர்கள்? தேடத்தான் சொல்லி பைபிள் எழுதி இருக்குது. ஆனா முதல் வார்த்தையை சொல்றாரு பாருங்க, ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா? அந்த ஒரு வார்த்தை. அவர் பச்சை பிள்ளையா இருக்கும்போது, சின்ன பையனா இருக்கும்போது என்ன சொன்னாரு தெரியல. அதுக்கு பிறகு என்ன பேசினாரு தெரியல. அவர் 30 வயது கடந்த பிறகுதான் அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் வந்திருக்கிறது. ஆனா இந்த இடத்துல இந்த ஒரு வார்த்தையை மட்டும், ஒரு சம்பவத்தை மட்டும் அந்த இடத்துல ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார் என்று சொன்னால், அதுக்கு பிறகு பெரிய ஒரு ஆசீர்வாதம் ரகசியம் அதில் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. ஏன் அந்த காரியத்தை சொல்கிறார்? இன்றைக்கு நாம் தெய்வத்தை அறிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் அறிந்து கொள்ள வேண்டும். ஆக்சுவலி நீங்க அறியீர்களா? உங்களுக்கு தெரியாதா? நீங்க தெரிந்து கொள்ளுங்க என்று சொல்கிறார். இவங்க 2 பேரும் என்ன நினைச்சாங்க? மரியாள் நினைச்சா, ஐயோ, நான் 10 மாதம் சுமந்து வளர்த்த பிள்ளை,
யோசேப்பு நினைக்கிறானா தூக்கி வளர்த்த பிள்ளை. விசாரத்தோடு தேடினாங்களாம், கவலைகளோடு தேடினாங்களாம். அவங்க 2 பேரும் என்ன நினைச்சிட்டாங்க? இயேசு என்னுடைய குழந்தை, இயேசு என் வீட்டுல வளர்ந்த குழந்தை. ஐயோ தனியா அந்த பையன் போய் எங்க போய் மாட்டிக்கிட்டானோ, எங்க போய் இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் இயேசு கிறிஸ்துவ குழந்தையா என்ன செய்யறாங்க, நினைச்சுறாங்க. அப்படி தூக்கிட்டு போட்டு தூங்கு தூங்கு பாலானி குளிரும்ப நீ என் கொட்டிலே கோ மகனார் கொட்டிலே. இன்னைக்கு நிறைய பேர் இயேசுவை இப்படிதான் சின்ன பிள்ளைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா குழந்தை இயேசுவே குழந்தை இயேசுவே. யார் சொன்னாங்க? இன்னைக்கு ஆண்டவர் எவ்வளவு மகிமையான தெய்வம். அவரை அறியாதபடிக்கு இயேசுவை எப்படித்தான் வணங்குறாங்க? சின்ன குழந்தை. அதுக்குன்னு ஒரு கோயிலை கட்டி வச்சிருந்தாங்க, ஜட்டி போடாம அவரை உட்கார வச்சு. அவர் ஆண்டவர் பார்க்கல, அப்படி ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு. அவன் யூதன் தான், அவரை சிலுவையில ரோமனும் யூதனும் சேர்ந்து நிர்வாணமா சிலுவையில் அடிச்சாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவன் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? இயேசுவை பச்சை குழந்தையா பார்க்கணும்னு சொல்லி ஒரு பொம்மையை போட்டு கும்பிட்டு இருக்காங்க. சார், அப்ப இவங்க என்ன நினைச்சாங்க? இயேசு மகிமை உள்ளவர், வல்லமை உள்ளவர், சர்வத்துக்கு மேலான தெய்வம் என்பதை மறந்து அவர் ஒண்ணும் தெரியாத பிள்ளை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எங்கெல்லாம் தேடினோமப்பா அப்படிங்கிறாங்க. ஆனா அங்க போய் பார்த்தா தான் தெரியுது, அவங்கள கேள்வி கேட்டாராம், பதில் சொன்னாராம். அவருடைய கேள்வியும் பதிலை குறித்து அவர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள். ஏன்னா இந்த வேதத்தை எழுதி கொடுத்தவரே அவர் தான். ஏன்னா சிறு குழந்தையாய் ஒன்றுமறியாத பாலகனாய் இன்றைக்கு ஜனங்களை நினைத்து கொண்டிருக்கிறார்கள். மரியாளும் யோசேப்பும் கூட அப்படித்தான் நினைத்திருந்தார்கள். அதனால தான் சொல்றாரு அவரு, ஏன் என்னை தேடினீங்க? என்னை எப்படி தேடணுமோ அப்படித்தான் நீங்க தேடணும். சிறு குழந்தையாகவோ பாலகனாகவோ என்னை தேடக்கூடாது. இவங்க நினைக்கிறாங்க, நான் தூக்கி வளர்த்த குழந்தை, நான் ஆகாரம் ஊட்டின குழந்தை, நான் வஸ்திரம் அணிவித்த குழந்தை, நான் குளிப்பாட்டி விட்ட அந்த குழந்தை சாதாரண குழந்தை என்று நினைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஆனா இயேசு தம்மை குறித்து அவர் என்ன சொல்றார் பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கலாம். யோவான் 3:13. பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. அவர் சொல்லாரு பரலோகத்திலே இருக்கிறவரும், அதே நேரத்தில் பரலோகத்திலிருந்து இறங்கினவருமான மனுஷகுமாரன். அவர் தம்மை குறித்து என்ன சொல்கிறார்? நான் சிறு குழந்தை இந்த பூமியில இறங்கினால் கூட அதே நேரத்தில் நான் தான் பரலோகத்தில் இருக்கிறேன், நான் தான் பரலோகத்தில் இருக்கிறேன். இவங்களாம் நினைச்சுக்கிட்டாங்க நான் பச்சை பிள்ளைய என்ன செய்யறேன், பால்குடி பிள்ளைய நான் தூக்கி. அவர் சொல்றாரு, உன் கையில நான் பால்குடி குழந்தைய போல இருக்கிறேன், உன் கையில சின்ன பையனை போல இருக்கிறேன். ஆனா அதே வேளையில் நான் எங்க இருக்கிறேன்? பரலோகத்திலும் இருக்கிறேன். அல்லேலூயா. சர்வ வல்லமுள்ள தேவன் தம்மை அடிமையின் ரூபமாய் மாற்றினார். தம்மை தாமே தாழ்த்தி வெறுமையாக்கி, பெற்றோர் கூட சாதாரண பையன் நினைக்கக்கூடிய அளவுல தம்மை தாழ்த்தி வந்தாராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி இருந்தபடினால தான் மரியாளுக்கும் யோசேப்புக்கு அவருடைய மகத்துவம் தெரியவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, எதற்காக இயேசு 12ஆம் வயதிலே தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு போகப்பட்டார்? இந்த 12, 3, 12, 7, 40, 21 இதெல்லாம் வேத புத்தகத்தில் முக்கியமான எண்கள். அப்ப இந்த 12 வயதிலே அவர் ஏன் ஆலயத்துக்கு போனார் என்று சொன்னா, யூத மத பாரம்பரியங்களின்படி ஒரு ஆண் மகன் 12 வயது முடிந்து விட்டால் அவன் யூத மத சடங்குகளில் கலந்து கொள்ளலாம். அவன் ஒரு பெரிய ஆளுக்குரிய தகுதியை பெற்று விடுகிறான். இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் எத்தனை வருஷத்துல மேஜர்? 18 வயசு இல்லையா? 18 வயதாகிவிட்டால் ஒரு பேர் நம்ம சொத்தை ரிஜிஸ்டர் பண்ணலாம், ஒரு பைக் வாங்கலாம், கார் வாங்கலாம், லைசன்ஸ் வாங்கலாம். அரசாங்கம், நம்ம தேச அரசாங்கம் ஒருத்த மனுஷனுக்கு ஒரு மேஜர் அதுக்கு 18 வயதை குறித்திருக்கிறது. அதே போல யூதர்களுக்கு 12 வயது. அவன் 12 வயதாகிவிட்டால் எல்லா மத சடங்குகளிலும் முழு பங்கு கொள்வதற்கு அவன் தன்னை ஆயத்தம் செய்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் அவங்க என்ன செய்தாங்க, 12 வயசு முடிஞ்சிட்டோன்னு அவங்க போறாங்க. ஏசுனார் பார்த்தார், 12 வயசு முடிஞ்ச உடனே தான் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. 12 வயசு முடிஞ்ச உடனே தன்னுடைய காரியங்களை ஈடுபட ஆரம்பித்து விட்டார். 12 வயது முடிந்த உடனே தன்னுடைய காரியங்கள் எல்லாம் செய்ய ஆரம்பித்து விட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த 12 வயசு அப்படிங்கிறதுக்கு அதுல ஒரு காரியம் இருக்கு பார்த்துக்காங்க. ஒரு யூத ஆண் 12 வயதாகிவிட்டால் அவன் ஒரு முழு ஆணாக அவன் தகுதி பெற்று விடுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, நீங்க நினைக்கலாம் 12 வயசுல ஏன் இயேசு ஆலயத்துக்கு போகணும், ஏன் இந்த காரியத்தை செய்யணும்? மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்கிறது. மத்தேயு 5:17 அவர் சொல்ல, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்காக வந்தேன், அதனால தான் அவர் பிறந்த உடனே அவருக்கு விருத்த சேதனம் செய்தார்கள். அதனால தான் அவர் பிறந்த உடனே அவரை ஆலயத்தில் போய் ஒரு 2 புறா குஞ்சுகளை கொடுத்து என்ன செய்தாங்க,
பலி செலுத்தி நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார்கள். இயேசு தம்முடைய நாட்கள்ல எந்த ஒரு கடமையும் அவர் செய்து முடிக்காமல் இருந்ததில்லை. ஆனா நம்ம ராப்போஜனம் எடுக்க மாட்டோம், ஞாயிற்றுக்கிழமை சம்பாதிக்க போயிடுவோம். ஆண்டவர் சொல்லுங்க, நமக்கு ஒரு முன்மாதிரியை வைத்து போனாராம். ஆஸ்பத்திரிக்கு ஆயிரக்கணக்கில் செலவு பண்றாங்க, அதுக்கு எவ்வளவு நஷ்டப்படுறாங்க, ஸ்பெஷல் டாக்டர் தேடி போயிடுறாங்க. இந்த டாக்டர் ஊசி போட்டா சுகமாகுது, அந்த டாக்டர் கை ராசி என்னதான், அவருக்குள்ள ரேகையில ராசி எழுதியிருக்காங்க. ஏசுனார் சோகம் கொடுக்காட்டா எந்த டாக்டரும் சோகம் கொடுக்க முடியாது, மீண்டும் மீண்டும் நாய் வந்துட்டு தான் இருக்கும். ஏசுனார் நம்மனா கத்த சோகத்தை கொடுப்பார். மறுபடியும் கை ராசியான டாக்டராலையும் கால் ராசியான டாக்டராலையும் என்ன செய்ய முடியாது. ஆனா அதுக்கு ஆயிரக்கணக்காக அள்ளி கொடுக்கவும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சம்பளத்தை மட்டும் என்ன செய்ய கிடையாது, விட்டு கொடுப்பதுக்கு வழி கிடைக்கி. நம்ம சபை மட்டும் சொல்ல, உலகம் எங்க இருக்கிற எல்லாருடைய நிலைமை அப்படித்தான் இருக்கிறது. உலகத்திற்கு போவாங்க. இன்னைக்கு பெரிய பெரிய மால்கள்ல ஜனங்கள் ஜாமான் வாங்குறாங்க, பெரிய பெரிய கடைகள்ல. அங்க போனீங்கன்னா எல்லாம் இதுல இருக்கு, என்னென்ன பொருள் வேணுமோ உங்களுக்கு எடுத்து எடுத்து பேக்ல போட்டு போட்டு கொண்டு வந்தோடனே அவன் லிஸ்ட் போடுவான். போன உடனே அவன் பில் கம்ப்யூட்டர்ல அடிச்சு தருவான். உடனே 5 பைசா பேசாம என்ன செய்யறோம், கொடுத்துட்டு வந்துருவோம். ஆனா அந்த சந்தை முக்கில் ஒரு வயசான பாட்டி உட்காந்து கீரை ஊத்திட்டு இருப்பாங்க. பாட்டி கீரை எவ்வளவு, 7 ரூபா. அங்க 3 ரூபாய்க்கு தானே விற்காங்க, அங்க 3 ரூபாய்க்கு விற்காங்களாம். கடைசியில பேரம் பேசி நாசமா போ அப்படின்னு சொல்லிட்டு கீரை வச்சு கொடுப்பா, வைத்தால போட்டோம். ஆனா அந்த ஏழை பாட்டிட்ட போய் விலை பேசுவாங்க. கஷ்டப்பட்ட ஒருத்தர் தெருவா அலைஞ்சி அவங்ககிட்ட போய் விலை பேசி அவ்வளவு தர முடியாது அப்படிமாங்க. ஆனா இதே நேரத்துல அங்க போய் நின்றுட்டு நினைச்சுவாங்க, பேரம் பேச மாட்டாங்க. போத்தீஸ்ல போய் யாராவது பேரம் பேசுவாங்களாங்க? பேரம் பேச முடியுமா? அது என்னங்க, அது எங்க ஊர்ல எல்லாம் இவ்வளவு தான் விக்கி அப்படின்னா அங்க போய் வாங்கிக்கோங்கம்மா அப்படின்ட்டுவாங்க. ஆனா இந்த பாவப்பட்டவங்ககிட்ட, ஏழைகிட்ட, நம்மகிட்ட ஒருத்தங்க யாராவது கூலி வேலைக்கு பார்க்க வராங்க, வேலை செய்யறாங்கன்னா அதெல்லாம் உனக்கு சம்பளம் தர முடியாது, இவ்வளவுதான். நான் ஒரு காப்பி உனக்கு தந்திருக்கேன், ஒரு வடை தந்திருக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேர் கேட்கறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அப்ப இந்த ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தார். செய்யக்கூடிய காரியங்களை முறைப்படி நியாயமாய் செய்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அவர் நமக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை நம்ம கற்று தந்திருக்கிறார். அதனால தான் 12 வயசுல அங்க போய் சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 12 வயதான உடனே அவர் எல்லா காரியங்களிலும் அவர் ஈடுபட ஆரம்பிக்கிறார். லூக்கான சுவிசேஷம் 2வது அதிகாரம் 46, 47 வசனங்களை வாசிங்க. 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவவும் கண்டார்கள். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுதரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். ஒரு ஆள் பாட்டு படிக்கிறார். 6 வயதிலே ஆரம்ப பள்ளியில் படித்தார் பரமபிதா. 6 வயசுல போய் ஆண்டவர் அட்மிஷன் போட்டாராம் ஸ்கூல்ல போய். ஏல படிச்சாரா பில படிச்சாரான்னு தெரியல, தமிழ் மீடியத்துல படிச்சாரா இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சாரான்னு தெரியல. அவர் ஸ்கூல் பேர் தெரிஞ்ச நம்ம பிள்ளைகளை கொண்டு எந்த ஸ்கூல்ல படிச்சாரும் கொண்டே சேர்த்துடலாம். அப்ப என்ன எழுதியிருக்கிறது, அவருடைய மாறுத்தரங்களை பார்த்தார்கள். 12 வயசுல பெரிய போதர்கள், யூதர்கள், புக், அவங்க எல்லாம் சாதாரண ஆள் கிடையாது. பரிசேயர்கள் சாதாரண ஆள் கிடையாது. நம்ம இதை மாதிரி கிடையாது. மத்தைய உடனே பரட்டிடுவாங்க. மத்தைய அப்படி என்னடா பரட்டுறாங்கன்னு பார்த்தா இங்க அட்டவணையை பார்ப்பாங்க. இப்போ இங்க இருக்கிற பரட்டவுக்குள்ள நம்ம அதுக்கடுத்து எங்க போயிடும், வெளிப்படுத்த விசேஷம் போயிடும். நிறைய பேருக்கு பைபிள்ல எந்த அதிகாரம் எந்த இடத்துல இருக்குங்க தெரியாது. மிகவும் தவறு. வேதத்தை ஆராய்ந்து பார்ப்பதனால தான் நித்திய ஜீவன் இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்களுக்கெல்லாம் வேதம் சொல்லுது, கர்த்தருடைய வசனத்தில் இரவும் போலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கி. நீங்க அதிகாரமே தெரியாம இருக்கீங்கன்னா எப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியும்? ஆனா ஒரு யூத ரபி அவன் வேதத்தை ஆராய்ந்து படித்திருப்பான். எப்படி அவனுக்கு ரபி பட்டம் கொடுப்பாங்களாம், அந்த யூத வேதாகமத்தை கையில கொடுப்பாங்க. கொடுத்து விட்டு ஒரு கோணுசியால அடிப்பாங்க. அதுல அடித்து விட்டு அந்த ஆணியை வெளியில எடுப்பாங்க. எடுத்துட்டு அந்த இதை காட்டுவாங்க, எவ்வளவு தூரம் வந்திருக்கிறது. அப்ப இது எந்த வசனத்துல போய் இது குத்தி இருக்கணும், புரியுதாங்க? எந்த பேப்பர்ல எந்த வசனத்துல போய் குத்தி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நீளத்தை பார்த்து அவனுக்கு சரியா சொல்லுவானோ, அப்பதான் அவனுக்கு பட்டம் கொடுப்பாங்க. இந்த யூத ரபிகள் பிரமிக்கத்தக்க விதத்துல 12 வயதுல ஒருவன் பேசினார் என்று சொன்னால் அவர் சாதாரணமான நியாயப்பிரமாணத்தை கொடுத்த தெய்வம். அல்லேலூயா. மாறுத்தரங்களை குறித்து பிரமித்தார்கள். வேதத்துல சில இடத்துல ஆச்சரியப்பட்டார்கள் இருக்கும். ஆனா இதுல எப்படி இருக்கு, பிரமித்தார்கள். எப்பா உன்கிட்ட பதில் பேச முடியாது, ஆண்டவர்கிட்ட என்னைக்குமே கேள்வி கேட்டு பதில் சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்து வந்து ஒருத்தன் கேள்வி கேட்கிறான், நீர் இந்த எந்த அதிகாரத்தில் இவளை செய்கிறீர்? ஆண்டவர் சொல்ல, நான் ஒரு கேள்வி கேட்காம பதில் சொல்ல. யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிட்டோ மனுஷனால் உண்டாயிட்டோம். தேவனால் உண்டாயிட்டுன்னு சொன்னா பிறகுக்கு அவனை ஏற்றுக்கொள்ளல. எதுக்கு தள்ளினீங்க அப்படிம்பாங்க, சிட்டு செய்யலாம்.
மனுஷனால் உண்டாயிட்டுன்னா அதுல 2-3 பேர் கல்லை தூட்டி இருக்க ரெடியா இருக்கான். யாரு யார் யார் யோவானை பற்றி ஏதோ பேசினா யாரு தூக்கு கல்லை கொண்டு எறிந்துருவான். பார்த்தேன், இப்படி சொன்னாலும் சிக்கல், அப்படி அவங்க தெரியாது அப்படின்னாங்க. ஆண்டவரும் தெரியாதுன்னு சொல்லலை. நானும் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம், மூடனுக்கு மூடத்தனத்தின்படி மறுத்துருவோம். பிறகு யார்ட்டுமே பேசுறதுக்கு தயங்குவாங்க. இயேசு பேசி கொண்டிருக்கிறார். போர்ச்சவர்கள் அவரை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கிறாங்க. யாரப்பா அரெஸ்ட் பண்ணா, இன்னும் இந்த இருக்கார் பாரு, ஒரு முடி வளர்த்து போட்டு இந்த ஆள் தான் அரெஸ்ட் பண்ணணும், அப்படியே இந்த ஆள் தானே பேசும்போது அவர் பேச்சை கேட்டுட்டே இருக்காங்க. கேட்க 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 இவனே என்ன செஞ்சிருந்தான், இன்ட்ரெஸ்டா அந்த பேச்சில் என்ன செய்யறான், லயித்து விடுகிறான். அப்படியே என்ன செய்கிறான், அந்த பேச்சில் மயங்கிறான். ஏன்னா அவரால் அவர்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது அவர் வார்த்தை. அல்லேலூயா. வார்த்தையிட்ட போய் ஜெயிக்க முடியுமாங்க? சொல்லுவாங்க, திருநெல்வேலிக்கே அல்வா குடிக்க அப்படிமாங்க. நாங்க தான் ஏன் உலகத்துக்கு அல்வா கொடுக்கோம், நீ எங்களுக்கே அல்வா கொடுக்காயா? சில ஏதாவது நமக்கு தெரிஞ்ச பண்டத்தை செஞ்ச விஷயம் நல்லா இருக்கா பிரதர் அப்படிமாங்க. மனசார சொல்லப்போனா இதை மனுஷன் சாப்பிட முடியாதுங்க. முகர்ந்து பார்த்தாலே பயங்கரமா இருக்குன்னு தான் சொல்லணும். ஆனா நல்லா இருக்கு இல்ல உங்களுக்கு தான் அதை குறித்து தெரியாம நல்லா இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அப்போ ஞானத்தில் நிறைந்தவர். இந்த பெற்றோர் என்ன செய்யிட்டாங்க, பைத்தியக்கார பிள்ளை, வழி தெரியாது, வாசிக்க தெரியாது, அதனால தேடி போறாங்க. போய் என்ன சொல்றாங்களா அவரை பார்த்து, மகனே ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடே உன்னை தேடினோமே என்றாள். மகனே, எவ்வளவு பாசமா கூடுதா பாருங்க. இந்த கேரளாவில் நம்ம எல்லாம் பிள்ளைகளை எப்படி கூப்பிடுவோம், சில நேரத்துல சனியன, எருமாட, குரங்க அப்படின்னு கூப்பிடுறோம். இந்த கேரளா மோனே மோளே அப்படின்னு கூப்பிடுவாங்க. மோளேன்னா தப்பா நினைச்சிட்டாங்க, மகளே அப்படின்னு அர்த்தம். மகனே அப்படி கேட்கும், மோனே அப்படின்னு அர்த்தம். அதையும் எங்க செல்வியக்கா கொஞ்சம் உச்சரிச்சு மானே அப்படின்பா. ஏன்னா கேரளாவில் மோனே, தமிழ்ல மானே அப்படின்னா மகன். பிள்ளைகளை கூப்பிடலாம் அப்படிதான், மானே அப்படின்ட்டு தான் வீட்டுக்குள்ளே வருவா. அங்க பாருங்க அழகா கூப்பிடுறாங்க, மோனே மோளே, மகனே மகளே. இந்த அம்மா அப்படிதான் கூப்பிடுறாங்க கேரளா பண்ணல, மகனே அப்படிங்கிறாங்க. பாக்குறாயே, யாரை பார்த்து மகன் சொல்ற, யாரை பார்த்து சொன்ன? அந்த அம்மாவுக்கு இவரை பார்த்தா சாதாரணமா தெரிகிறது. இன்றைக்கும் அப்படித்தான், அதை பார்த்துட்டு மகனே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கற்பனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவர் மகன் இல்லைங்க. இன்னைக்கு நிறைய பேர் மக்கள் அப்படிதான் ஆண்டவரை சொல்றாங்க. எல்லாரும் என்ன சொல்றாங்க, மகனே ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? நானும் உன் தகப்பனும் விசாரத்தோடுமை தேடினோம் அல்லவா? மகனை, நீ காணாம போன நேரத்துல இருந்து நான் கஞ்சி தண்ணி கூட குடிக்கலடா. நீ காணாம போன நேரத்துல இருந்து என் கண்ணுல கொஞ்சம் கூட உறக்கம் வரல. ஐயோ, அழகா பேசுவான, ஞானமா பேசுவான, அப்படி கீழ்ப்படிவான, என் பிள்ளைய எங்க 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 எங்கன்னு கண்டு நாங்கள் துடித்து விட்டோம். 3 நாட்கள். உண்மையில அவங்க அவ்வளவு பாசம் வச்சிருந்தபடினால தான். மற்றபடினா நினைச்சிருப்பாங்க, யோசேப்பு எப்ப அது எனக்கு பிறந்த பிள்ளை இல்லை, மரியாதை பார்த்து சொல்லிப்பா, போ இதோட போட்டும், வா புது வாழ்க்கை தொடங்கும் அப்படின்னு இருப்பாங்க. அந்த அம்மாவும் சொல்லிப்பாங்க, சரியா ஊரு ஃபுல்லா என்னை இதனால நிந்திக்கிறது பரவாயில்ல அப்படின்னு போயிருப்பாங்க. அவங்க நேசித்தார்கள். உண்மையா நீ அப்படிப்பட்ட குணம் இருந்த போய் தான் ஆண்டவர் அவங்க உள்ள வீட்டுல பிறந்தாரு. நேசித்தபடினால என்ன செய்யறாங்க, அவரை 3 நாட்கள் தேடி வராங்களாம். விசாரத்தோட, கண்ணீரோட, வேதனையோட, அவ்வளவு துக்கத்தோட. அதுவும் பாருங்க, அந்த இடத்துல 44ஆம் வசனத்துல, அவர் பிரயாண கூட்டத்தினிலே இருப்பார் என்று நினைத்து ஒரு நாள் பிரயாணம் உறவின் முறையாரிடத்திலும் அறிமுகமான இடத்திலும் அவரை தேடினார்கள். எவ்வளவு பிரயாசப்பட்டிருக்காங்க பாத்தீங்களா? எவ்வளவு பாசம். சொந்தக்காரங்கிட்ட எல்லாம் தேடுறாங்க, அறிமுகமாட்டெல்லாம் தேடுறாங்க, எல்லாரையும் தேடுறாங்க. ஒரு பிள்ளை, என் பிள்ளை அங்க இருக்குமோ இங்க இருக்குமோ. இன்றைக்கும் ஆண்டவரை அப்படித்தாங்க. அநேகர் ஆண்டவருடைய மகத்துவத்தையும் வல்லமையை அறியாமல் ஏதோ சாதாரணமாய் தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் சாதாரணமான தெய்வம் அல்ல. கரங்களை ஊத்தி அல்லேலூயா சொல்லுங்க. சாதாரண தெய்வம் அல்ல. ஏதோ ஒரு மணி நேரம் அவருக்கு போய் கொஞ்ச நேரம் அப்படி பூசை போட்டுட்டு அலட்சியமாய் வரக்கூடிய அளவு. இன்னைக்கு நிறைய பேர் நினைக்காங்க, என்னங்க உட்காந்து ஆராதிக்கீங்க, ஏதோ கொஞ்ச நேரம் போனோம், கொஞ்ச நேரம் ஆராதனை முடிச்சுட்டு போனோமா வந்தமான்னு இருக்கணும். ஆனா நீ நரகத்துக்கு போவ, நான் வரமாட்டேன் திரும்ப. ஆண்டவர் சொல்ல, வானத்தையும் பூமியும் படைத்த எனக்கு இவ்வளவுதானா கனம்? நான் எப்படி பார்க்க போனா ஓய்வு நாள் முழுதும் ஆண்டவருடைய பாதத்துல ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம சொல்ல, உயிர் வாழும் நாட்கள் எல்லாம், ஜீவனுள்ள நாளெல்லாம் புகழ் பாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மட்டும் மணியை பார்ப்பேன். ரைட்டுன்னு முடிக்க மாட்டேங்காங்களே. ஆனா என்னதான் பாடியிருப்பான், ஜீவனுள்ள நாளெல்லாம், என் உயிருள்ள நாளெல்லாம் என்ன செய்வேன்? கர்த்தர் தம்மையுடைய மகத்துவத்தை அறிந்து கொள்ள சாதாரண நினைச்சிடக்கூடாது.
சாதாரணமாக நினைச்சக்கூடாது. அவர் நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார் என்பதனால் நாம் அவரை சாதாரணமாக நினைக்க கூடாது. அவர் மகத்துவமுள்ள தெய்வம், அவர் வல்லமுள்ள தெய்வம், அவர் மகா மேன்மைக்குரிய தெய்வம். இங்க 12 வயசு பிள்ளை இவங்க தேடிட்டு இருக்காங்க. அங்க பரலோகத்துல பாத்தீங்கன்னா தேவ தூதர்கள் வரை ஆராதிக்கிறார்கள். அவருடைய மகிமையை தாங்க முடியாம அவருடைய பாத்திரம் விழுறாங்க. கேருபீன்கள் சேராபீன்கள் எல்லாரையும் துதிக்கிறார்கள். எல்லாரும் துதிக்கக்கூடிய அவ்வளவு ஒரு மகிமையா இருக்கிறார். பூமியில 12 வயசு பையனா பெற்றோர் தேடிட்டு வராங்க. தம்பி யாஷுவா அப்படிதான் கொடுப்பாங்க. ஏன்னா இஸ்ரேல் அப்படிதான் கூடுவாங்க. இங்க ஒரு பையனோட பேரு ஜோசப். ஜோஷியூ போடினாங்க. வாங்கம்மா யார்ட அது அந்நிய பாஷையில் பேசுறாங்க அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் கவனிச்சு பார்த்தா பையனை கூப்பிடுறாங்க. நிறைய பேர் பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு பேர் வச்சிருப்பாங்க. சிலர் வந்து பிள்ளைக்கு கண்ணுக்குட்டி அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க. கண்ணுக்குட்டி எங்க அப்படின்னு தேடுவாங்க. அது கதவுக்கு பின்னால ஒடிஞ்சிட்டு கண்ணுக்குட்டி காணாம போயிட்டான் அப்படிங்கும். ஐயோ பிள்ளைய காணலையே அப்படின்னு சொன்னா அப்படி பிள்ளைகள் சொல்லும். இப்படித்தான் நினைச்சுக்கிட்டாங்க. 12 வயசு பையன் எங்க போயிட்டானோ எங்க வந்தானோ, அவன் சாப்பாட்டுக்கு என்ன செஞ்சானோ, தண்ணி குடிக்க என்ன செஞ்சானோ, ஐயோ காலையில் எந்திரிச்சோன்னு என் பிள்ளை ஒரு டம்ளர் காப்பி கேட்குமா, அது கொடுக்க முடியல, கருப்பட்டியும் தண்ணியும் குடிக்குமா, அதை கொடுக்க முடியல. இந்த அப்பா அம்மா ரொம்ப கவலைப்பட்டாங்க. ஆனால் இவர்கள் தேடின சாதாரண மனுஷன்ல சர்வ வல்லமுள்ள தேவன். அல்லேலூயா. அவருக்கு ஒரு சின்ன பிள்ளை மாதிரி இருக்க முடியும், வானத்தையும் பூமியை நிரப்புகிறவரை இருக்க முடியும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அவங்க மகனே ஏன் இப்படி செய்தாரு, சாதாரண மனுஷனை போல நினைக்கிறார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அல்லேலூயா. அவரை அறியக்கூடிய விதமாய் அறிய வேண்டும், ஆராதிக்கக்கூடிய விதமாய் ஆராதிக்க வேண்டும். அவரை மகிமைப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை சொல்லி ஆராதிக்கணும். அவரை சிறுமைப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. இன்னைக்கு அவங்க நினைச்சிட்டாங்க இது என் பிள்ளை, இவர் அழகா பதில் சொல்கிறார், அங்க போய் தெளிவா பேசுகிறார். உடனே சொல்றாங்க, அந்த அம்மா போய் சொல்றாங்க, ஐயா இது ஏன் பிள்ளையா? அங்குள்ள வேத பார்த்து, உங்க பிள்ளையம்மா? அம்மாயா என் பிள்ளையா? நான் பெத்த பிள்ளை. அம்மா உங்க பிள்ளை எவ்வளவு தெளிவா பேசுறா தெரியுமா? அவர்கிட்ட ஏத்து பேச முடியல. ஆனா இயேசு என்ன சொல்றாரு பாருங்க. மத்தேயு சுவிசேஷம், அது லூக்கா சுவிசேஷம் 8வது அதிகாரத்துல 20-21 வசனங்களை வாசிக்கலாம். லூக்கா 8:20-21. அப்பொழுது உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மை பார்க்க வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்று அவருக்கு அறிவித்தார்கள். அதற்கு அவர், தேவனுடைய வசனத்தை கேட்டு அதின்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரருமாய் இருக்கிறார்கள் என்றார். இந்த அம்மா சொல்றாங்க என் பிள்ளைங்கிற. ஆண்டவர் சொல்லாரு, என் வசனத்தை யார் கேட்டு கீழ்ப்படுகிறாங்க அவங்க தான் எனக்கு தாயும் சகோதரர்களும். அல்லேலூயா. அப்ப மாம்சத்தின்படியான எந்த உறவையும் என் ஆண்டவர் விரும்பவில்லை. இன்னைக்கு இவங்க அப்படி தவறாக புரிந்து கொண்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதுக்கு ஆண்டவர் சொன்னாரு? அவர் இந்த பூமிக்கு வந்தாலும், அவர் தன்னை வளர்ப்பதற்கும் தன்னை பெற்றெடுப்பதற்கும் ஒரு பெண்ணையும் ஆணையும் தெரிந்தெடுத்தாலும் அவர் அவங்க மேல பாசம் வச்சிருக்க முடியாது. ஒரு ஊழியக்காரன் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒரு சபைக்கு வர வேண்டும் என்று சொன்னால், அநேக உலக காரியங்களிலே நமக்குரியவைகளை நாம் வெறுக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. நமக்குரிய காரியங்களை விட்டு கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கு. எல்லாத்துலயும் பிடிவாதமா இருக்கக்கூடாது. சிலர் நினைக்கிற மாதிரி குடும்பத்துக்காக யாரும் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. சொல்றாங்க, இல்லைங்க அது சொந்தக்காரங்களாம் ரொம்ப வந்துட்டாங்க பாத்துக்காங்க, அதனால நான் அந்த காரியங்களை செய்யாதீங்க, கர்த்தர் நம்ம கூட இருக்க மாட்டாரு. தாவீதான் சொல்ல, தகப்பனும் தாய்மனையை கைவிட்டாலும் அந்த அனுபவம் வரும்போது அப்ப கூட சில இயேசு மட்டும் பிடிக்காம இருக்காங்க. இந்த இடத்துல அவர் சொல்லுறார், என் வார்த்தையை கேட்டவர்கள் தான் எனக்கு யாரு, தாயும் தகப்பனும். ஆண்டவருக்கு ஊழியம் செய்வேன்னா, ஆண்டவரை ஆராதிக்கணும்னா சில உறவுகளை நாம் இழக்க வேண்டியது இருக்கும். மாம்சம் சம்பந்தமான உறவுகள் நிரந்தரமானவே அல்ல. அது இன்னைக்கு நான் இங்க 100 ரூபா மொய் எழுதுனா நாளைக்கு 200 ரூபா அவன் மொய் எழுதுவான். அது நிரந்தரம் கிடையாது. இன்னைக்கு நம்ம கொடுத்தாதான் அவங்கள என்ன செய்வான், கொடுப்பாங்க. ஒரு நேரம் கொண்டு எப்பா அப்படின்னு கொடுத்தா, ஏன் நீ எனக்கு என்ன செஞ்ச, ஏன் அன்னைக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், அல்ல இவ்வளவு பெரிய வியாதியில கிடந்தேன், அது கவர் கொடுத்துருக்க வேண்டியதுன்னு. நீ மட்டும் வரமாட்டா, நான் என்ன செய்யணுமா, வர வேண்டுமா? ஏன்னா 1 ரூபாய் சோத்துக்கு வழி இல்லாமல இருக்கிறேன். 1 ரூபாய் சோத்துக்கு வழியில. ஆனா கல்யாண பந்தியில எவ்வளவு இடிச்சு பிடிச்சு அங்க இடம் பிடிப்பாங்க தெரியுமா? உறவுகள் வேண்டாம், உலக உறவுகள் வேண்டாம், நமக்கு ஜாதி உறவுகள் வேண்டாம். ஆண்டவர் சொல்கிறார், வாசிக்கலாம். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் நான் உங்களை பாரேன் என்று சொல்லி தன் சகோதரரை அங்கீகரியாமல் தன் பிள்ளைகளையும் அறியாமல் இருக்கிறவன் வசமாய் அவைகள் இருப்பதாக. அவர்கள் உம்முடைய வார்த்தைகளை கைக்கொண்டு உம்முடைய உடன்படிக்கையை காக்கிறவர்கள். தகப்பனை விட, தாயை விட, நண்பர்களை விட இயேசு மட்டும்னு போதும் சொல்றதான் ஊழியக்காரன். அல்லேலூயா.
என் சொந்த அப்பாவும் அம்மா வந்து நிக்காங்க. அவர் சொல்றார், எதுக்கு ஏன் அப்பா தேடுங்க, எனக்கு ஊழியம் எங்க இருக்குது, இன்னைக்கு ஊழியம் இருக்குது. எலிசா அடுத்து இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கல. யாத்ராமத்தின் புத்தகம் 32வது அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிங்க. யாத்ராமம் 32:26 இருந்து வாசிக்கலாம். பாளையத்தின் வாசலில் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார், அவர்கள் என்னிடத்தில் சேரக்கடவர்கள் என்றான். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, உங்களில் ஒவ்வொருவனும் தன் பட்டயத்தை தன் அறையிலே கட்டிக்கொண்டு பாளையமெங்கும் உள்ளும் புறம்பும் வாசலுக்கு வாசல் போய் ஒவ்வொருவனும் தன் தன் சகோதரனையும் ஒவ்வொருவனும் தன் தன் சிநேகிதனையும் ஒவ்வொருவனும் தன் தன் அயலானையும் கொன்று போடக் கடவன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். கடைசி நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த லேவி கோத்திரத்தை போல இருக்கணும். இல்ல அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்ல, இவங்க என் உறவினர்கள் என்று சொல்வார்கள், என் சொந்தம் என்று சொல்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப என்ன இருக்கிறது, எல்லாவற்றையும் விட்டு விட்டு அவர் தன்னை வேறு பிரித்து கொண்டார். ஒருவன் தன் மனைவியாவது பிள்ளைகளையாவது வீட்டையாவது நிலப்பரங்களாவது விட்டு விட்டு என் சிலுவை எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறார். அப்ப எல்லாரும் தனித்தனியா தான் ஓடணுமோ பிரதர் அப்படின்னு நினைக்காதீங்க, கவலையே படாதீங்க. ஆண்டவர் நீங்க கர்த்தருக்கு வைராக்கியம் பாராட்டி, என் புருஷனை விட நீதான் எனக்கு முக்கியம், என் மனைவியோட நீர் தான் எனக்கு முக்கியம், என் பிள்ளையோட நீர் தான் எனக்கு முக்கியம் சொல்லும் போது அவர்களையும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. உங்க பிள்ளை சொல்லும், எங்க அம்மாவை விட இயேசு தான் எனக்கு முக்கியம். நீங்க சொல்லுவீங்க, என் பிள்ளைய விட இயேசு தான் எனக்கு முக்கியம். அல்லேலூயா. அப்படிதாங்க கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. லூக்கா 9ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறது, கலப்பை மேல் கை வைத்து பின்னிட்டு திரும்புகிற எவனும் பாத்திரவான அல்ல. ஏன் ஆண்டவர் தமிழத்துல தேடி வந்த ஒருத்தன் சொல்றான், அப்பா எங்க அப்பா இறந்துட்டாரு, நான் அடக்கம் பண்ண போறேன், அதுக்கு பிறகு நான் என்ன செய்கிறேன், உங்களை பின்பற்றி வருகிறேன். யூதர்களுக்கு முக்கியமான ஒரு காரியம் இருக்கு பார்த்துக்காங்க. யாராவது மரித்து விட்டால் அவளை முறைப்படி அடக்கம் பண்ணணும். முறைப்படி அடக்கம் பண்ணணும். அடக்கம் பண்றவனுக்கு ரொம்ப முக்கியம். கல்ற அவனுக்கு ரொம்ப முக்கியம். நீங்க நெகேமியா புத்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அதுல அவன் ராஜாட்ட ஆளுவான், எங்கள் பிதா கூடிய கல்லறைகள் இருக்கக்கூடிய தேசம் அழிக்கப்பட்டிருக்க. அவன் கல்லறைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பான். ஏன்னா இந்த எலும்புகளாம் உயிரோட வரும் சொல்லி அவன் பாதுகாத்து வைப்பான். கல்லறைகள் மரித்து போனவங்க அப்படி பாதுகாப்பான். அதனால தான் ஆபிரகாம் தன்னுடைய மனைவி அடக்கம் பண்ணும்போது எல்லாம் சும்மா அடக்கம் பண்ணுங்க அப்படிங்காங்க. இல்லையா, என் பேர்ல நீ பத்திரம் போட்டு பட்டா போட்டாதான் நெசுவேன், அடக்கம் பண்ணுவேன். ஏன்னா இதுல வேற யாரையும் கொண்டு போய் வைத்து விடக்கூடாது. அவருடைய தகப்பன் கல்லறையில அடக்கம் பண்ணினார்கள் என்று எழுதியிருக்கும். யோசேப்பை எலும்புகள் ஆன பிறகு கூட சுமந்து கொண்டு போனாங்க 40 வருஷம். யாக்கோபு இங்க மரித்தால் கூட எத்தனை நாள் பிரயாணம் பண்ணி அங்க கொண்டு அடக்கம் பண்ணினார்கள். ஏன்னா அவன் கல்லறையும் அடக்கத்தையும் அவ்வளவு முக்கியப்படுத்துவான். யூதனுக்கு ரொம்ப முக்கியமான காரியம். அதை கூட ஆண்டவர் சொல்லாரு, அதை அவன் பார்த்துக்கிட்டோம். அவன் செத்து போயிட்டார்ல, போயா நீ என்னை பின்பற்றுவா. அந்த அளவுக்கு கர்த்தருக்குள்ள வைராக்கியமா இருக்க வேண்டுமா. லூக்கா 2ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என் பிதாவின் காரியங்களை இருக்க வேண்டும் என்று நீங்கள் அறியீர்களா. அப்படின்னு என்ன அர்த்தம், உங்களுக்கு தெரியாதா, நான் எப்படி யாருங்கிறது உங்களுக்கு தெரியாதா, என்னை குறித்து தேவதூதன் உங்களுக்கு என்ன சொன்னார் என்பது தெரியாதா. சிலருக்கு அப்படிதான் ஆண்டவர் வெளிப்பாடை கொடுத்துருப்பாங்க, கொஞ்ச நாளைக்கு கீழ்ப்பிடுவாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு மறந்துடுவாங்க. இந்த மரியாளும் யோசேப்பும் அப்படிதான். கொஞ்ச நாள் ஆண்டவர் சொன்ன காரியத்தை இவர் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர் அதெல்லாம் ஞாபகம் வச்சு பிற மறந்துட்டு மகனே அப்படிங்கிறாங்க. இப்ப வேதத்தில் எழுதியிருக்கிறது, நீங்கள் அறியீர்களா, மறந்துட்டீங்களா. அப்ப கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். என்னை குறித்து நீங்க என்ன செய்யணும், நான் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 40ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை ஆண்டவர் சவால் விடுகிறார், நீங்கள் என்னை அறியீர்களா அப்படின்னு கேட்கிறாரு. அதே ஏசாயா 40:25 யாருக்கு என்னை ஒப்பிடுவீர்கள் அப்படின்னு கேட்கிறாரு. அவ்வளவு மகத்துவம் உள்ள தெய்வம் பூமியில முதல் முறையா பேசின வார்த்தை, ஏன் என்னை தேடினீர்கள், நான் என் பிதாவுக்கு அடுத்தவைகள் இருக்க வேண்டும் என்று அறியீர்களா. எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு நமக்கு ஆவிக்குரிய ஜீவித்துல வைராக்கியம் அப்படி இருக்குதா? எப்ப நான் தான் ஞாயிற்றுக்கிழமை வரமாட்டேன்னு உனக்கு தெரியுமே, பிற எதுக்கு எனக்கு போன் பண்ண? நான் தான் கர்த்தருடைய காரியத்தை விட்டு விட்டு வரமாட்டேன்னு தெரியுமே, பிற எதுக்கு எனக்கு கல்யாண கார்டு கொடுக்கிற? நான் தான் என் ஆண்டவுடைய காரியத்தை விட்டு வரமாட்டேன்னு தெரியுமே, பிற எதற்கு என் பேரை நீ சேர்த்த? இப்படி பேச வேண்டிய நீங்களும் நானும் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் தான் வந்திருப்பேன். அவங்க சொன்ன, எப்ப நீ ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு கும்பிட போயிருவில்ல, அது என்ன வாரந்தோறும் தான், அதுக்காண்டி உன் வீட்டு காரியத்தை வராம இருப்பாடி, மற்றவங்களுக்கு சொல்லு. கர்த்தர் வைராக்கியத்தை உண்டு பண்ண வார்த்தையை தாங்க முதல் வசனமே வாயிலிருந்து பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் தெளிவா சொல்ல, என்னை நீங்க யாருக்கும் ஒப்பிட முடியாது,
என் சாதாரண ரூபத்தை பார்த்து ஒப்ப முடியாது. நான் சர்வ வல்லமுள்ள தேவன். அல்லேலூயா. முதல் செய்தியில ஆண்டவர் சொல்கிறார், வைராக்கியமா இருக்க வேண்டும். ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் பிதாவுக்கு அடுத்தவர்கள் இருக்க வேண்டும். ஆண்டவர் இந்த நாள்ல என்ன சொல்றாருன்னா, நீங்கள் உலகத்தின் காரியத்துக்கு உங்களை யாரும் தேடக்கூடாது, நீங்களும் உலகத்தின் காரியத்தை தேடக்கூடாது. நாம் நம்முடைய பிதாவுக்கு அடுத்தவைகளில் இருக்க வேண்டும். நாம் நம்முடைய தெய்வத்துக்கு அடுத்தவைகளில் இருக்க வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட வேண்டும். பிரதர், நீங்க இன்னைக்கு கொடுத்த செய்தி எனக்கு புரிஞ்சது மாதிரி இருந்தது, ஆனா புரியல. நீ பேசும்போது புரியுது மாதிரி இருந்தது பிரதர், ஆனா இப்ப யோசிச்சு பார்த்தா எனக்கு புரியல. வேதத்தை தியானிச்சு பாருங்க. கர்த்தர் கொடுத்த வார்த்தைங்க. வேதத்துல இருந்து இயேசு மாம்சத்துல முதலாவது வாயிலிருந்து பேசின வார்த்தை வாழ்க்கை முழுக்க நமக்கு பிரயோஜனமா இருக்கும். அவர் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ விரும்புகிறார். தேவ காரியங்களை நாம் அதிகமாக ஈடுபட வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தருடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். உலகத்தை வெறுத்து இயேசுவே பின்பற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த 12ஆம் வயதுல ஒரு பிள்ளை அவ்வளவு ஒரு வைராக்கியமான காரியத்தை காட்டியிருக்க வேண்டும் என்று சொன்னார். நம்ம எவ்வளவு வைராக்கியமா இருக்கணும், இயேசுக்காக எவ்வளவு வைராக்கியமா இருக்கணும். இந்த வைராக்கியம் நம்ம இருக்கட்டும். கர்த்தர் மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. காலை 10 மணி முதல் 12:30 வரை பரிசுத்த ஆராதனை நடைபெறுகிறது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை 10 மணி முதல் 1 மணி வரை உங்கள் அற்புதங்களுக்காக உபவாச கூட்டம் நடைபெறும். எல்லா மாதமும் 1ஆம் தேதி காலை 6 மணி முதல் 7 மணி வரை வாக்குத்தத்த ஆராதனை உண்டு. முதல் சனிக்கிழமை தோறும் காலை 9:30 முதல் 1 மணி வரை உங்கள் அற்புதங்களுக்காக பரிசுத்த உபவாச ஜெபநாள் கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. அனைவரும் வாருங்கள், விடுதலை பெற்று செல்லுங்கள். இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார்.